என்ன பண்ணுறாங்க, ஒரு பாட்டு பாடுறதுக்காக எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பாட்டு பாடுறதுக்காக உட்காடுறாங்க. அப்போ வந்து ஒரு மியூசிக் கேட்டுட்டு அது பாட்டு பாடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மியூசிக் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க. உடனே ஜெயா வந்து பார்த்து சபையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னோட தம்புராவை வந்து வாசிக்க சொல்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணுறியா, எவ்வளோ திமிர் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறது கேளுங்க, இந்த மாதிரி வந்து வாங்கி நீ பண்ணியன்னா பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் நீ பெரிய ஆளாகிடுவியா, அந்தளவு உனக்கு திமிரா, அவ்வளோ உனக்கு அகங்காரமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே சக்தி வந்து இங்கே பாருங்கள், நான் தான் வந்து அதை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைங்க. என்னது நீயா? ஆமாம், நான் தான் வாங்கி கொடுத்தேன். அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துட்டாலும் சொல்லிட்டு என்ன பேச்சு பேசிட்டீங்க, அவள் மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சுமா, அதனால தான் நான் வாங்கி கொடுத்தேன். நான் வாங்கி கொடுத்துட்டு என்ன தப்பு, அவள் என்கிட்ட கேட்கவே கேட்கல வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் நானே இதை வாங்கி கொடுத்தேன். ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன் அவள் மாதிரி எரிஞ்சு விடுறீங்க, அவள் என்னதாம்மா பண்ணா உங்களுக்கு, ஏன் அவளை பிடிக்கல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உடனே வந்து என்னை பார்த்து கேள்வி கேட்குறா சக்தி, நான் ஒன்றும் பிடிக்கல, வேணும்னு செய்கிறேன்னு உனக்கு தெரியுமா, இங்கே பாரு அவள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இப்போ வேணுமே எனக்கு இரிட்டேட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கா. இல்லைம்மா சொன்னால் கேளுங்க, நான் தான் சொல்கிறேன்ல, இதை நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு, அப்போ நான் உங்களை இரிட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னோடனே உடனே சக்தி நீங்கள் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னா, வேறு என்னம்மா பேசுகிறது, வர வர சக்தி ரொம்ப தான் வந்து பொண்ணுக்கு இடம் கொடுக்குறான், இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு உஷா வந்து கேங்கும் வந்து சேர்த்து சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஜெயா என்ன சக்தி ரொம்ப தான் ஓவராக பண்ணுற, அம்மாவை ஏற்று பேசுகிறியா அப்படின்றாங்க. உடனே இங்கே பாருங்கம்மா, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானம்மா, நீங்கள் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, ஏன் பொண்ணுக்கு வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவள் இஷ்டப்படி இருக்கட்டுமே, அவள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னுங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், எனக்கு அதுதான் பிரச்சனை, இது ஏன் வீடு புரியுதா, ஏன் வந்து சொல்படி தான் இந்த வீட்டில் எல்லாமே நடக்கணும், உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாருமே ஆட முடியாது புரியுதா, மெயினாக அவள் இஷ்டத்துக்கு ஆடவே கூடாது அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து சக்தி வந்து நீ அமைதியாக இரு பொண்ணி, நீ கவலைப்படாத, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நீ ப்ராக்டிஸ் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சக்தி அத்தை ஏதாவது சொல்லுவாங்களே, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், நீ பாடு, உண்மையிலே வந்து உன் பாட்டெலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நீ பாடு ப்ராக்டிஸ் பண்ணு, கண்டிப்பாக ஒரு நாள் பாரு நீ பெரிய சிங்கராக வருவே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. பொண்ணையும் சந்தோஷப்படுறாங்க. பிரீத்தி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பிரீத்தியை பார்த்து எல்லாருமே செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஆனால் ஜெயா மட்டும் வாமா அப்படின்றாங்க. ஆண்டி நீங்கள் செஞ்ச உதவி இருக்குது, எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா, நீங்கள் ரொம்ப பெரிய உதவி செஞ்சுட்டீங்க ஆண்டி, அதனால தான் நேரில் உங்களை பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னோடனே உடனே வந்து சக்தி இல்லையா ஆண்டி, சக்தி மேலே இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. சரி ஆண்டி நான் அப்படின்னோடனே சரிம்மா நீ மேலே போய் பார்த்துக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. ஜெயாவோட மாற்றத்தை பார்த்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. பிரீத்திக்கிட்ட ஜெயா இதெல்லாம் வந்து நல்லா பேசுகிறாங்களே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே வந்து உடனே போகிறாங்க. பார்த்தா வந்து சக்தி வந்து பொன்னி கூட இருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. பொன்னி வந்து பாடிட்டு இருக்காங்க. சக்தி வந்து அதை கேட்டுட்ருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக டென்ஷனாக என்ன பொன்னி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் உனக்கு தெரியாதா, கொஞ்ச நாளாகவே சூப்பராக பாடிட்டுருக்கா பொன்னி, ஆல்ரெடி நல்லா பாடுவா போட்டிருக்கு, எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் பாடிட்டுருக்கா, நான் பாரு இதை அவளுக்கு வாங்கி கொடுத்தேன், இப்போ இன்னும் நல்லா பாட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னோடனே அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகிடுது பிரீத்திக்கு. பிரீத்தி பார்த்து பொன்னி அப்படியே வந்து வச்சுக்கணும் வாங்காமல் பார்க்குறாங்க. செம்மையாக கோவமாக வருது பிரீத்திக்கு. சரி சக்தி நீ ஆஃபீஸ்க்கு ஒன்று கிளம்பலையா, சரி நான் உங்கள் கூட வந்துட்டுமா, எதுக்கு நீ ஆஃபீஸ்க்கு போகாமல் இங்கே வந்திருக்க, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, ஆண்டி தான் உதவி பண்ணாங்க. ஓ அப்படியா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அம்மா என்கிட்ட சொல்லவே சொல்லலை அப்படிங்களா அப்படின்றாங்க. சரி சக்தி ஆஃபீஸ் போகும்போது அப்படியே வந்து ஆண்டியை பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னா. ஓ அப்படியா, சரி நீ ஆஃபீஸ்க்கு போ பிரீத்தி, அப்புறமா நான் வரேன் அப்படின்றாரு. இல்லை சக்தி இப்போ வர முடியுமா, முக்கியமான ஃபைல் சைன் பண்ணணும். இல்லை பிரீத்தி நான் இப்போ வர முடியாது, அப்புறம் வரேன், முதல்ல போ பிரீத்தி அப்படின்னோடனே பிரீத்திக்கு செம்ம கடுப்பாகி அப்படியே வந்து பொண்ணியை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறேன்.